கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 119ஆம் சங்கீதம் 44, 45 ஆகிய வசனங்கள். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். இது தீர்மானம். இரண்டாவது, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். கட்டளைகளை ஆராய்கிறபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்கு எழுதி கொடுத்த கட்டளைகளை நாம் உட்கார்ந்து தியானிக்க வேண்டும். நமக்கு என்ன எழுதி கையில் கொடுத்துருக்காரு, நம்ம எப்படி வாழணும், நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நம்மள்ட்ட என்ன குறை இருக்கு, இன்னும் நம்ம எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி வேதத்தை நாம் கையில் எடுத்து உட்கார்ந்து இரவும் போலுமா தியானிக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். ஒரு சின்ன சாட்சி வேணா சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு வியாபாரி. வியாபாரத்திலே கடன், குடும்பத்திலே, வாழ்க்கையிலே எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நான் கரெக்டாக வாழலை, என்கிட்ட குறை இருக்குது, நான் உலகத்துக்குள்ள சராசரி ஒரு மனுஷனாக வாழ்கிறேன். அதுக்கப்புறம் நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து இரவும் போலமாக தியானிக்கும் போது கட்டளைனா என்ன, கற்பனைனா என்ன, உண்மைனா என்ன, நீதினா என்ன, எப்படி வாழணும், பரிசுத்தம்னா என்ன, பைபிளில் எப்படி எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக மனமாற்றம். ரட்சிக்கப்பட்டுட்டே நம்ம சொல்லிடலாம். ஆனால் அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற மாம்சக்கிரியை, ஜென்ம சுபாவம், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் ஏதாவது தொடருதா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆராய ஆரம்பித்தேன். இப்படியாக என்னோடய வாழ்க்கையிலே கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போதெல்லாம் வசனத்தின் மூலியமாக ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அப்போ நீங்களும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்போம்லாம் நேரம் இருக்கோ கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, இரவு மூலமாக வேதத்தை தியானிங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்வேன். அந்த தீர்மானம் மட்டும் இருந்தால் நமக்கு பல காரியத்திலே நமக்கு ஆசீர்வாதம் தான். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராயிறபடியால், அவருடைய கட்டளை என்னெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் ஆராயிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நல்ல வாசல் திறந்து, சகல விதமான வாசல் திறந்து நம்மை அழைத்து கொண்டு போவார். அந்த விசாலத்திலே நான் நடப்பேன். ஒரு தீர்மானம், நமக்கு நம்பிக்கை எல்லாமே இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. தீர்மானமும் வேணும், கர்த்தரை நடத்துவார், அந்த நம்பிக்கையும் வேணும். அப்போ நம்ம வாழ்க்கையிலே எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடருது அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். தீர்மானம் எடுக்கணும். என்னை கர்த்தர் நடத்துவார், அந்த நம்பிக்கையும் இருக்கணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, கரம் தொட்டு ஆசீர்வதிங்க, உங்களோட வம்சத்தை ஆசீர்வதிங்க, உங்களோட தலைமுறை ஆசீர்வதிங்க. 24 மணி நேரம் முன்னும் பின்னுமாக தேவ தூதரை அப்பா நிப்பாட்டி பாதத்துலங்க. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறத கிருபை செய்யுங்க. உங்களுடைய வசனத்தை கைக்குள்ள கிருபை செய்யுங்க. கட்டளை கீழ்ப்படிய கத்த கிருபை செய்யுங்க. நீதி நியாயங்களை பின்பற்றக்கத்தை கிருபை செய்யுங்க. உண்மையாக வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. பரிசுத்தமாக வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. பிதாவுக்கு பிரியமானபடி வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. தேவ சித்தத்துக்குள்ளே அப்பா எங்களை நடத்துங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதாவின் சித்தம் நிறைவேறட்டும், சுயம் சாகட்டும். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கொள்ளட்டும். முன்னும் பின்னுமாக அப்பா எல்லா காரியத்திலும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால எல்லா குடும்பத்தையும் முத்திரை போடுங்க. இந்த நாளிலும் திறந்த வாசல் வைங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில கையின் கீழில் ஆசிரிங்க, அப்பத்தின் தண்ணி ஆசிரிங்க. கர்த்தர் கூட இருங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களோட வம்சம் பழி பெறட்டும். எங்கள் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து கர்த்தர் மறுபடியுமாக சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் எங்களுக்கு சமாதானத்தை தந்த தேவன், எங்கள் கூட நீங்கள் இருக்க கிருபைக்காக நன்றி. உங்கள் நாம மகிமைப்படட்டும். மகிமையின் ஆவியானவரே எங்கள் மேலே தங்கிருங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, பரிசுத்தவரால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, கிருபையின் வரலால் நிரப்புங்க, ஞான வரலால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலால் நிரப்புங்க. ராஜா, யாரெல்லாம் தாழ்த்துவாங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனோட அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.